வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வெளிச்சம் என்கிற அந்த குருச்செய்தியின் மூலமாக இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று. தேவன் சிருஷ்டிக்கிறவர். எப்படி சிருஷ்டிக்கிறாரா? களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ஒன்று, ஜனத்துக்கும் கர்த்தர் சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எருசலேமுக்கும் சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, 2 விதத்திலும் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்களுடைய பட்டணத்திற்கும் உங்களுடைய தேசத்திற்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலும் சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைக்கிறார். ஆம், எருசலேம் ஒரு இடம். அந்த இடத்திலே தேவன் களி கூறுதலை சிருஷ்டிக்கிறாராம். நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் ஒரு களி கூறுதலை சிருஷ்டிக்க போகிறார். சந்தோஷத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்க போகிறார். நீங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறீர்கள். யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு களி கூறுதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். கூக்குரலுக்கு பதிலாக ஒரு களி கூறுதல் காணப்பட போகிறது. கூக்குரல் கிடையாது, களி கூறுதல். உங்களுடைய எல்லைகளிலே கர்த்தர் ஒரு களி கூறுதலை அவர் சிருஷ்டிக்க போகிறார். நீங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறீர்கள். சந்தோஷத்தோடு கூட சத்தமிட்டு களி கூர்ந்து கெம்பீரித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண போகிறீர்கள். உங்களுடைய இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அங்கு ஒரு களி கூறுதல் இருக்க போகிறது. அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், நீங்கள் தொழில் பண்ணுகிற இடமாக இருக்கலாம், நீங்கள் தங்குகிற வீடாக இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற இடமாக, நீங்கள் வசிக்கிற பகுதியாக, பட்டணமாக காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு களி கூறுதலை கொடுக்க போகிறார். அந்த இடத்திலே நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போய் இருந்தீர்கள் அல்லவா? தேவன் அந்த நெருக்கத்தை மாற்றி விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு களி கூறுதலை வைக்க போகிறார். நீங்கள் ஒடுக்கப்பட்டு போன அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு களி கூறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜனத்தை மகிழ்ச்சியாக ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாராம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தம்முடைய ஜனமாகிய உங்களை மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் சிருஷ்டிக்கிறாராம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலை மேலே இருக்க போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைக்க போகிறார். மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். சஞ்சலம் ஓடி போக போகிறது, தவிப்பு ஓடி போக போகிறது, மகிழ்ச்சி உண்டாக போகிறது. ஆகையினாலே மகிழ்ந்து களி கூறுங்கள். பாருங்கள், மகிழ்ச்சி களி கூறுதல் இது 2ம் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. யோவேல் தீர்க்கதரிசி மாறிதானே சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும், களி கூறுதலும் உண்டாயிருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் இருக்கிற இடத்திலே களி கூறுதல். இந்த 2 ஆசீர்வாதங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றி தருவாராக. அவருடைய வார்த்தை பொய் சொன்னார், அவர் அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். God bless you. Amen. Amen.